மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிற மாசம். தெய்வ நம்பிக்கை அளவாகத்தான் இருக்கும். ஏன்னா குரு நீச்சமடைகிற வீடு. நீங்க உழைப்பினாலும் ஜெயிப்பீங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாசம். அதே நேரத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. நிறைய உழைங்க, நிறைய முன்னேற்றம் இருக்கும். பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. இந்த மாதத்துல மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிற மாசம். மகர ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துடைய 10வது ராசி. அங்க செவ்வாய் உச்சமடைகிறார், குரு நீச்சமடைகிறார். அது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தெய்வ நம்பிக்கை அளவாகத்தான் இருக்கும். ஏன்னா குரு நீச்சமடைகிற வீடு. பெரிய அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது, அளவா நம்புவாங்க. தெய்வ நம்பிக்கை கிடையாதுங்கிறது வேற, அளவான தெய்வ நம்பிக்கை இருக்கிறது வேற. அப்போ அளவா சாமியை கும்பிடுவீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். அதை விட நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறது என்ன? உங்களுடைய வேகம், செயல்பாடுகள் ஒரு வேகம். மார்ஸ் உட்கார்ந்து இருக்கு. ஒரு வேகம் எப்பவுமே இருக்கும். உழைக்கிற திறன் இருக்கும். உங்க உழைப்பினாலும் ஜெயிப்பீங்க. உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில ஜெயிக்கிறாங்க. நீங்க உழைப்பினாலும் ஜெயிப்பீங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதம். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல வருமானத்தை கொடுப்பார். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுக்கெல்லாம் யோகம் இருக்கு. பட் எதுல நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, கேதுவோட உட்கார்ந்துருக்காரு. அப்ப நம்மளுடைய வீட்டுல அப்பாவுடைய ஹெல்த்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். வீட்டு பெரியவங்க ஹெல்த்ல இந்த மாசம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மெர்க்குரி 8th பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல்ல பாருங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு போகும். எஜுகேஷன்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, நிறைய படிங்க, நிறைய முன்னேறுவீங்க. ஆனா சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு. அப்போ உங்களுடைய உறவு வழியில அத்தையுடைய உறவு பாதிப்போ, அத்தையுடைய ஹெல்த்ல பாதிப்போ இருக்கலாம். சிலருக்கு நீண்ட தொலைவு பயணங்கள் செய்யற போது நீங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இந்த போற ஏதோ போய்கிட்டு இருப்போம், திடீர்னு போற வழியில அது பஞ்சர் ஆகுது, போற வழியில் ரிப்பேர் ஆகுது, ஏதோ ஒன்று இருக்கும். வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. மிக முக்கியமாக கண்கள்ல பிரச்சனை இருக்கும் பல மகர ராசிக்காரங்களுக்கு. ஸோ ஐ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, உங்களுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு நல்லது. அதே நேரத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்காரு. நிறைய உழைங்க, நிறைய முன்னேற்றம் இருக்கும். காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள், அந்த கழுத்து பகுதி பிரச்சனை, அதை சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் எல்லாம் இருக்குங்க. பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. காரணம், நல்ல பொருளாதார வசதி வரும். ஜூபிட்டர் இந்த மாசம் முழுக்க உங்களை பார்க்கிறார். உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், ஜூபிட்டர் உங்களை பார்க்கிறார். உங்க வீட்டுல கல்யாண விஷயங்கள் நல்லா கூடி வருங்க. உச்ச குருவுடைய அருளினாலே கல்யாணம் நல்லபடியா கூடி வருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் சரியா இருக்கும். அப்போ எல்லா நன்மைகளையும் கொண்டு இறைவன் உங்களுக்கு குருவுடைய வடிவிலே தரப்போகிறார். படிக்கிற மாணவர்கள் டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட்னால எஜுகேஷன்ல ரொம்ப நல்லா வருவீங்க. ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கன்னா இந்த மாதம் மிக நல்ல மாதமா இருக்கும். நிறைய பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான அமைப்புகளாக இருக்கு. இந்த ஆவணி மாசம் நல்ல மாசம். இந்த மாதத்துல மிக முக்கியமாக ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு செய்யணும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆவணி மாதம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன எல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதம் என்ன பரிகாரம் செய்தால் நம்ம ராசிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு. முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டாலும் மிக நல்ல பலன்கள். நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயங்கள் நடக்கும். உதாரணமா, ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் திரும்ப வரல அப்படின்னா இந்த மாசம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யலாம். அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும்.
அதற்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் கேட்குறீங்க, கணவன் மனைவிக்கு இடையில ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் என்னுடைய கணவர் எனக்கு வசியமாவார், என்னுடைய மனைவியோடு எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஏன்னா அவங்க விரும்பவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருக்கணுங்க, நான் என்ன செய்யலாம் எங்களுக்கு இடையில நல்ல உறவு வரும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன், அது செய்து பாருங்க. அதாவது ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கிடணும். இந்த செவ்வாழை பழத்தை நான் சொன்னது செவ்வாய்க்கிழமை தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாழை பழம் ஒன்று எடுத்து அதுல மிளகாய் வற்றல் காம்பு, மிளகாய் வற்றல் இருக்கு பாருங்க, அதனுடைய காம்பு, அந்த காம்பினால யாரை நீங்க நேசிக்கிறீங்களோ உங்க கணவர் அப்படின்னா உங்க கணவருடைய பெயரை செவ்வாழை பழத்தில் எழுதணும், தோலை உரிச்சிடணும். செவ்வாழை பழத்துடைய தோலை உரிச்சிட்டு அதனுடைய பழம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில நீங்க உங்க கணவருடைய பெயர், அதாவது உங்களுடைய மனைவி பெயர், யார் ரொம்ப நீங்க நேசிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு இடையில ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவங்களுடைய பேரை அதில் எழுதி அந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். இப்படி தொடர்ச்சியாக 18 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர் உங்களுக்கு வசியமாயிருவார். உங்களுடைய பிள்ளைகள் கருத்து மாறுபாடுகளோடு இருந்தாலும் சரி, உங்க ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அவங்க பேரை நீங்க எழுதும்போது உங்களுக்கு அவங்க அவருடைய உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு உங்களோட அன்பா பழக ஆரம்பிப்பாங்க. இது செய்து பாருங்க. இந்த ஆவணி மாதம் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, விநாயக சதுர்த்தி, அதாவது எதிர் உபாகர்மா, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அதை கடைபிடியுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். எங்கள்கிட்ட நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெறணும்னா சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லயும் ஆஃபீஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பரை பயன்படுத்தி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்க நேரடியாக மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய செல்போன் நம்பர்ல உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வாழக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன்.